என் இனிய அன்பு உள்ளமே, இதோ இயேசு உயிர்த்தெழுந்தார். தூய ஆவியாரின் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி. நாம் இன்று 9/5/24 9ஆம் நாளில் இருக்கிறோம். அன்னை மரியாவின் மாதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டியது: ஓ மரியே, இரக்கமுள்ள கன்னிகையே, கிருபாகரியே, கருணாகரியே, அருணோதயமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நாளை தினம் நாம் செய்ய வேண்டிய நற்செயல்: ஒவ்வொருவரும் தன்னை முழுவதும் இறைவனுக்கும் அன்னை மரியாவுக்கும் ஒப்பு கொடுப்போம். நம் சங்கீத தொடர்ச்சி 19:4-5-6. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. நீதிமொழிகள் 9:7-8-9. இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து 18:1-8. கொரிந்து நகரின் பவுல் வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் பேசினார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 16:16-20. நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இதோ நாம் இன்று தொடர்ந்து வாசித்து கொண்டிருப்பது மரியாவின் மகிழ்ச்சி மற்றும் அவருடைய நிகழ்வுகள். நாம் பெற்ற மகிழ்ச்சியின் நிகழ்வு நிரல். ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை சொல்லணும்னு தோணும். அதான் சொல்கிறேனே, அதெல்லாம் சொல்ல எழுத போனால் நமக்கு புத்தகம் கொள்ளாது. ஸோ அவற்றில் மிக சிறந்தவையாக தேர்ந்தெடுத்து சில புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அவற்றிலிருந்து நாம் கேட்பது. அமெரிக்கா நாட்டில் பிற சமயத்தார் நிறைய பேர் கிறிஸ்தவங்களாக மாறி நம்ம கிறிஸ்தவத்துக்கு வந்தாங்க. அதில் ஒருத்தர் புனித யுவான் டிகோ. அவர் அன்னை மரியாகிட்ட மிகுந்த பக்தி கொண்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீட்டிலேருந்து நெடுந்தொலைவு சென்று மெக்சிகோவில் குவாட்லூப் நகரில் ஆலயத்துக்கு பூசைக்கு போவார். அவருடைய வழக்கம் அது. அப்போது ஒரு நாள் சாயந்தரம் அவர் போகும்போது அங்கே தாஹின்ற மலை ஒன்று இருக்குமா. அந்த இடத்துல அங்கே வேற்று தெய்வத்துக்கு கோவில் தாஹி, அந்த மலையில் தாஹி என்னும் தேவதைக்கு கோவில் கட்டி அங்கே தவறாத ஆராதனை வழிபாடுகள் அங்கே நடந்துன்னு இருந்திருக்கு அந்த மலையில். இந்த நிலையில் மெக்சிகோவில் குவாட்லூப் நகரில் மலைப்பகுதியில் மரியன்னை 9 டிசம்பர் 1531 புனித யுவான் டிஹோவிற்கு காட்சி கொடுக்குறாங்க. தனக்குன்னு ஒரு ஆலயம் கட்டுமாறு கேட்டு அந்த காட்சியில், அந்த சமயத்தில் கொடுக்கப்பட்ட காட்சிக்கு முன்னே ஒரு இசை கேட்குது. அந்த இசை அந்த இசை கேட்ட பிறகு சிறு மேகமும் அதில் சூழ்ந்து வந்த ஒளியும் ஒரு பச்சை நிற வில்லம் தெரியுது. அதை தொடர்ந்து அவரை கூப்பிட்டு, நான் இறைமகன் இயேசுவின் தாயாகையால் எனக்கு இவ்விடத்தில் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அன்னை மரியாள் கூறினார். அவர் ஓடி சென்று பேராயரை பார்த்து அவரும் நம்புறதுக்கு தயாராக இருந்தார். இருந்த போதிலும் அவர்கிட்ட அடுத்த முறை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்ட்டுன்னு அன்னை மரியாள்கிட்ட அருங்குறிகளை கேளு நீ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் கேட்டுட்டு மறுபடியும் புனிதருக்கு அந்த காட்சி வரும்போது அந்த பேராயரன் சொன்ன மாதிரியே அவர் அருங்குறி கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒரு சில நாட்களுக்கு புனித குவாட்லூப் மலைக்கு சென்று அங்கே பார்த்தா அன்னை மரியாள் காட்சி அந்த மலை மீது பூக்களை சேகரித்து கொண்டு செல்லுமாறு அன்னை மரியா சொல்கிறாங்க. அது பூக்களே இல்லாத காலம். அப்போ அந்த டிஹோக்கு அந்த மலை மீது போய் பார்க்குறாரு. மெக்சிகோவில் பார்த்தா அவ்வளோ அழகு வகையான பூக்கள். அந்த மாதிரி இப்போ அவர் பார்த்ததே இல்லையாம். ஸோ 12/12/1531 ஆண்டு அந்த புனிதர் அதெல்லாம் எடுத்து தன்னுடைய சட்டையில் வச்சு நேராக பேராயருடைய இல்லத்துக்கு போகிறாரு. போய் அவர் முன்னால் அந்த காட்சி அந்த மலையிலேருந்து மலர்களை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி உடையிலிருந்து அப்படியே கீழே கொட்ட போகிறாரு. போனால் அந்த பூக்கள் பூக்களுக்கும் ஆயருக்கும் மத்தியத்தில் அந்த அன்னை மரியாளின் உருவம் போல காட்சி தந்திருக்கு. அதே போல் அவருடைய அன்னை மரியாளின் அந்த உருவம் அவருடைய சட்டையில். இதை அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயம் 12/10/1895 குவாட்லூப் அன்னைக்கு பெரிய ஆலயம் கட்டி 2nd ஜான் பால் 1999 ஆண்டு லாட்டின் அமெரிக்காவின் பேரரசின்னு பிறக்கவிருக்கும் குழந்தைகளின் பாதுகாவலி என குவாட்லூப் மரியாவை அறிவித்தார். ஸோ அன்னை மரியாளுடைய ஒவ்வொரு அதிசயம் அற்புதங்களுக்கும் நம் நாவு பத்தாதுன்னு புனித டாமினிக் சொன்னது போல்
நமக்கும் நம்மளுடைய அதிசயங்களை சொல்லணும்னு ஆசை. அன்னை மரியாளிடம் ஜெபிப்போம், தினம் ஜெபமாலை சொல்வோம், குடும்ப ஜெபமாலை கெபியில் சொல்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.